செல்வ செழிப்பு எனக்கு எப்போ வரும்? சிவா எனக்கு எப்போ நான் சந்தோஷமா இருக்க போறேன்? எப்போ எனக்கு நிம்மதி வரப்போகுதுன்னு என்கிட்ட நெறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்பாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன். முதல்ல நீங்க பிறக்கும்போதே மகத்துவமானவர்கள். அத நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே போதும். நீங்க ஏற்கனவே வளத்தோடு பிறந்திருக்கிறீர்கள். அத உணரணும் அவ்வளதான். அப்படின்னு நான் சொல்லுவேன். அது ஏன் அப்படி சொல்றேன்னா, உண்மையிலேயே நம்ம எல்லாரும் நம்மள ஒரு உடம்பாவும், மனமாவும் நெனச்சுட்டு இருக்கிற வரைக்கும், நம்மகிட்ட செழிப்பு வராது. ஒரு ஒயர் எடுத்துக்கிடுவோமே, சின்ன உதாரணத்துக்கு. அந்த ஒயர்ல இருக்கிற மேல இருக்கிற பிளாஸ்டிக் கோட்டிங் தான் நம்மளோட உடம்பு. உள்ள இருக்கிற காப்பர் இருக்கு இல்லையா செம்பு, அதுதான் நம்முடைய மனசு. ஆனா உண்மையில் நாம யாருன்னா, அதுக்குள்ள இருக்கிற மின்சாரம். அதுக்குள்ள இருக்கிற மின்சாரம் தான் நம்மங்கிறது உணராம, நம்மள மேல இருக்கிற ஒயராவும், உள்ள இருக்கிற காப்பராவும் நெனச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்படி நெனச்சுக்கிட்டு இருக்கிற வரை, நாம ஒரு சிறு கருவியா தான் நம்மள புரிஞ்சுக்க முடியும். ஆனா உண்மையிலேயே நாம அதுக்குள்ள இருக்கிற வாழும் மின்சாரம். இத நாம புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய உடம்பு ஒரு சிறு கருவி. அந்த மின்சாரத்தை கடத்துற ஒரு கருவி தான் இது. ஆனா நம்ம உண்மையிலேயே யார்? வாழும் மின்சாரம். என்னைக்கு நம்மள நாமளே வாழும் மின்சாரம்னு உணர்ந்துக்கிறோமோ, எப்ப இந்த பிரபஞ்சம் தான் நாம, இந்த பிரபஞ்ச சக்தி தான் நமக்குள்ள இருக்குங்கிறத நாம எப்ப உணர்றோமோ, அந்த நொடியில் நம்முடைய வாழ்வு மலர்கிறது.